நம்ம இந்த பட்டா பத்திரம் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இந்த பட்டான்றது வந்து வருவாய்த்துறையினால் ஒரு நிலத்தை வந்து கரண்ட்டில் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத வந்து வருவாய்த்துறை விஏஓ தாலுக்கா ஆஃபீஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் யார் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணி அதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் வந்து நம்ம பட்டா அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து பத்திரம் அப்படின்றது வந்துட்டு அதனுடைய ஒரிஜினலாக அதனுடைய மூல ஓனர், அதாவது உரிமையாளர் யார், ஸோ அந்த உரிமை யாருக்கு இருந்து யாருக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இங்கிலீஷில் சேல் டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம பத்திரம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ரெண்டில் எது வேல்யூ அதிகம்னு பார்த்திங்க அப்படின்னா பத்திரத்துக்கு தான் வேல்யூ அதிகம். இப்போ நான் வந்துட்டு அந்த நிலம் யார் கையிலிருந்து யார் கைக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடியது இதில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த சேல் டீட்ஸில் தான் பார்க்குறோம், அதாவது பத்திரத்தில் தான் பார்க்குறோம். இதில் தான் ஒரிஜினலான உரிமையாளர் யார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் பார்த்துருந்தோம். இந்த சிட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா, சிட்டான்றது வந்துட்டு அந்த நிலம் எந்த வகையை சார்ந்தது, அதாவது நன்சை நிலமா புன்சை நிலமா அல்லது இந்த ரெசிடென்சியல் குடியிருப்பில் இருக்கக்கூடிய நிலமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டா அப்படின்னு சொல்லுவோம். அடங்கல் அப்படின்றது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வருவாய், அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்காரு இல்லைங்களா, அதாவது அந்த கிராம நிர்வாக அலுவலர், வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் என்ன பண்ணுவார், அந்த நிலத்தில் வந்து என்ன பயிர் வகை பயிரிட்டுருக்காங்க கரண்ட்டில், இப்போ வந்து இந்த வருஷத்தில் என்ன பயிர் போயிட்டுருக்கு, அதில் அந்த நிலத்தில் வந்துட்டு என்னென்னலாம் சாகுபடி செஞ்சுருக்காங்க, நெல்லா கோதுமையா கரும்பு அந்த மாதிரியான இதை வந்து என்ன பண்ணி சர்வே பண்ணி நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம அடங்கல் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா ஏதாவது ஒரு வறட்சியான காலத்துலையோ இல்லை ஒரு வெள்ளம் வந்த காலத்துலையோ பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பயிருக்கு ஒரு சேதம் நடக்கும்போது அதுக்கான ஒரு சில தொகைகள் பார்த்திங்கன்னா அரசுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நஷ்டீடுலாம் வழங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா அரசாங்கம் மெயின்டைன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதை தவிர நம்ம இந்த டிடிசிபி நிலம் வாங்கும்போது டிடிசிபி அப்ரூவல் அப்படின்னு பார்த்துருப்போம். எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருக்கு இல்லைங்களா, எஃப்எம்பி ஸ்கெட்ச்னா என்ன, எதுக்காக அந்த மேப் அப்படின்றத பற்றிலாம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.